நமஸ்காரம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அண்ணா பாலாஜி அண்ணா. நாங்கள் தென்கைலாய பக்தி பேரவையோட தன்னார்வல தொண்டர்களாக இருக்கோம். வர மார்ச் 8ஆம் தேதி கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாட போகிறோம். இது 30வது ஆண்டாக தொடர்ச்சியாக நாம் அங்கே கொண்டாடுற விழாவாக இருக்குது. இதனையொட்டி ஜனவரி 5ஆம் தேதி ஆதியோகியோட ரத யாத்திரை யோகா மையத்தில் இருக்கிற ஆதியோகிக்கு முன்னாடி இருந்து 4 ரத யாத்திரையில் பேரூர் ஆதீனம் அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டன. இந்த ரதங்கள் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களுக்கு சென்றுள்ளன. அதன் ரீதியாக சேலம் மாவட்டத்தில் ஜனவரி 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஆதியோகி பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு தரிசனம் தந்து வந்தார். நாளை, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி தர்மபுரியிலிருந்து ஆதியோகி ரதம் தொடங்குகிறது. இது பாலக்கோடு, காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, பர்கூர், ஹொசூர் இந்த மாதிரி பல ஊர்களுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் செல்கிறது. இதே போல் சிவாங்கா பக்தர்கள் பாத யாத்திரையாக சிவ யாத்திரையாக 7 தேர்களை பல்வேறு ஊர்களில் இருந்து வடம் பிடித்து வருகிறார்கள். ஆந்திரா, கர்நாடகா, சென்னை இந்த மாதிரி பல ஊர்களிலிருந்து அவங்க வடம் பிடித்து இழுத்து வராங்க. இந்த தேர் பிப்ரவரி 23ஆம் தேதி சேலம் வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த 8ஆம் தேதி மகா சிவராத்திரி விழாவை கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக ஒளிபரப்புறத 36 இடங்களில் நேரலையாக நாம் தமிழகத்தில் காண முடியும். அந்த வழியில் சேலத்தில் லிங்க பைரவி கோயில், கருப்பூரில் இருக்கிற லிங்க பைரவி கோயிலையும் நேரடி ஒளிபரப்பு மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை, அதாவது 9ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அந்த இரவு முழுவதும் கோயில் திறந்தே இருக்கும். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த வாய்ப்பை மக்கள் அனைவரும் பயனடைந்து இந்த ஆதியோகி சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. மக்கள் மட்டும் இல்லாமல் மீடியா அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து இந்த விழாவின் பங்கேற்று அந்த சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. அது இப்போ பலவிதமான தொண்டுகள் நம்ம அந்த பேரவை மூலமாக ஆற்றிகிட்டு இருக்கோம்னா, இப்போ ஆதியோகியை எல்லாருமே கோவைக்கு தரிசிக்க முடியாத நிலை இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆதியோகியை நேரில் தரிசனம் கொடுக்குறார் இந்த ரதங்கள் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரவை பல சேவைகளை பண்ணிகிட்ருக்கு. கோயிலில் உழவார பணிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பழமையான கோயிலுக்கெல்லாம் போய். அதே மாதிரி வெள்ளியங்கிரி மலையில் க்ளீனிங் அப் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே மக்கள்லாம் மேலே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பல இதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில், பேக், ஸோ இதெல்லாம் நம்ம தொண்டர்கள் போய் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க.